ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சிஸ்லாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தாங்க. நாங்கள் நான்வெஜ் வாங்கினோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே நைட் வந்து சப்பாத்தி தாங்க இருக்கும். ஏன்னா மத்தியானமே மட்டன் குருமா இல்லைன்னா சிக்கன் குருமா ஒரு கிரேவி அந்த மாதிரி தாங்க நான் செஞ்சுருப்பேன். ஸோ நைட்டுக்கு சேர்த்து தான் நான் செஞ்சுருப்பேன். அதனால் நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி வித் குருமா ஒரு கிரேவி தாங்க இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் அன்றைக்கி நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் ஷார்ட் டைம் போட்டிருக்கேன். என்னுடைய ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள். நீங்கள் இந்த நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்து 10 days இருந்துச்சு என்னுடைய சன்னுக்கு. ஸோ என்னுடைய சன்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து மெட்ராஸ் ஐ வந்துருந்துச்சு. அவனுக்கு வந்து ஒரு 1 டேலே எனக்குமே வந்து மெட்ராஸ் ஐ வந்துடுச்சு. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தோம். இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அவன்கிட்டேருந்து எனக்கு வரப்போ இன்னும் ரொம்பவே ஹெவியாக வந்து ஐ எஃபெக்ட் ஆச்சு. நானும் வந்து ஒரு 5 days இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே 10 days 5 days வந்து எங்களுக்கு உடம்பு முடியாமலே ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. எனக்கு வந்து ஐயெல்லாம் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு. கண் திறக்கவே முடியாத அளவுக்கு ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு. அதனாலே என்னால் வந்து லாங் வீடியோ போட முடியல. ஜஸ்ட் ஷார்ட் வீடியோஸ் மட்டுமே போட்டுகிட்டே இருந்தேன். காலையில் சாம்பாரும் லெமன் ரைஸும் வச்சுருந்தேன். லெமன் ரைஸ் கொஞ்சம் வந்து மீதி இருந்துச்சு. ஸோ நான் வந்து 2 சப்பாத்தியும் கொஞ்சம் லெமன் ரைஸும் சாப்பிட்டேன். மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி. எங்கள் சேனல் ரீசெண்டாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 4-5 திங்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இப்போ அது நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்டில் போடுறேன் உங்களுக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தனால என்னால் போட முடியல. இப்போ இன்னொரு 2 days நான் அதை போஸ்ட் பண்ணிடுவேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வராது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வருது சப்பாத்தி. முன்னாடி நான் எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து கீ மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், அப்போ தான் சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து கீ வந்து போடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுட்டில் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தவா போதுங்க. இப்போது தோசைக்கு தனியாக தவா, சப்பாத்திக்கு முட்டைக்கு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. இப்போ நம்ம சப்போஸ் முட்டை போட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 ட்ராப் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஆனியன் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றினாலும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தோசை வரும். ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இது தோசைக்கு தனி தவா, சப்பாத்திக்கு தனி தவா, நான்வெஜ் தனி தவா, அதாவது எக்கு பண்ணுறதுக்கு தனி தவா அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு 2 or 3 drops ஆஃப் கடலை எண்ணெய் தான் ஊற்றினேன். சப்பாத்தி எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட்டு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன், கீ எல்லாம் இது யூஸ் பண்ணேன். நிறைய பேர் சொல்லுவாங்க கீ யூஸ் பண்ணால் தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எதுவுமே கிடையாது. நான் இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கீ யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டிலையே பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துட்றோங்க. தேட்டருக்கே போகிறதே இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வீட்டிலே எப்பப்போ ஃபிலிம்ஸ் பார்க்கணுன்னு தோணுதோ அப்பப்போ நாங்கள் வீட்டிலையே வந்து ஃபிலிம்ஸ் போட்டு பார்த்துட்றோம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து படம் பார்த்துக்கலாம்.
இதுவே நம்ம தேட்டருக்கு போகணும் அப்படின்னா அதை பிளான் பண்ணி அதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு தனியாக காசு செலவு பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 500 ஆச்சு ஸ்நாக்ஸ்க்கு செலவு பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ஃபிலிம் பார்த்த மாதிரியே இருக்காது. ஸோ இங்கேருந்து போகிற ட்ராவல் காஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அங்கே போய் ஸ்நாக்ஸ் வந்து வாங்குறது, ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கவும் முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டேர்லேயே நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். பட் முன்னாடியெல்லாம் அது ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. பட் இப்போது வந்து வீட்டிலையே வந்து ஃபிலிம்ஸ் பார்க்குறது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி சைக்கோஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி சப்பாத்தி செஞ்சேன் அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாக செய்ய மாட்டேன், இருந்தாலும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். சப்பாத்தின்னாவே வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு 2 சப்பாத்தியோடையே ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்னன்னா வீக்லி 3 டேஸ் சப்பாத்தி கொடுத்தாலும் வந்து சாப்பிட்றாங்க. மாவு பிசைகிறதுக்கே வந்து பயமாக இருக்குது. 6, 7, 8 அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி சைக்கோஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில். இப்போல்லாம் எனக்குமே வந்து சப்பாத்திஸ் வந்து பிடிக்குது. பட்டு ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து சப்பாத்தியோட நான்வெஜ் கிரேவியோட வெஜிடபிள் குருமா ரொம்ப பிடிக்கும். மிக்சட் வெஜிடபிள் குருமாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் குருமா, அந்த மாதிரி க்ரீன் பீஸ் குருமா, அந்த மாதிரி எனக்கு வெஜிடபிள் குருமாஸ் தான் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு காலையில் செஞ்ச லெமன் ரைஸ் வேஸ்ட் பண்ண மனசே இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஃபுட்டு கிடைக்காமலே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து என்னென்னா இருக்கிற ஃபுட்டு வந்து கொஞ்சம் மீந்துச்சு அப்படின்னா வந்து தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எனக்கு வந்து தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லை. அதனால் நான் வந்து 2 சப்பாத்தியும் இருக்கிற லெமன் ரைஸும் நான் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதாங்க. எங்களுக்கு வந்து நைட்டு டின்னர் எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி சைக்கோஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லீவுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வந்தனால எங்கேயுமே போக முடியல. ஸோ கொஞ்சம் ஒரு 1 வீக் கழிச்சு இப்போ தான் என்னுடைய சன்னுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம லீவ் போட முடியாது. ஏற்கனவே ஐ இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு லீவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 நாள் 3 நாள் முன்னாடியே வந்து போட்டாச்சு லீவு. ஸோ அவனுக்கு வந்து லீவ் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் அப்போ எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதாங்க, எங்களுடைய டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நான் பிளேட்டிங்கில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் எவ்ரிவன். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ, பாய். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம்.